தீபாவளிக்கு இது பண்ணிட்டாப்ல அந்த இது எங்க பேரண்ட் சொல்லி முட்டு ஐநாவே ஐயா, என் பேர் வந்து திவ்யவர்ஷினி. நான் ஸ்ரீ பகவதி அம்மன் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். கடலோர மீனவர்களின் வாழ்க்கையில் நீர் பாதுகாப்பு என்ற கட்டுரை ஆய்வு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி சில கேள்விகள்லாம் கேட்கலாம் ஐயா. உங்கள் பேர் என்ன ஐயா? என் பேர் மலைச்சாமிம்மா. உங்கள் வயசு ஐயா? 72ம்மா. நீங்கள் என்ன தொழிலையா செய்கிறீங்க? நாட்டுப்படகு மீனவெல்லாம் மீன்பிடி தொழில் பண்ணிட்டுருக்கோம். மீன்பிடி தொழில் உங்களின் பாரம்பரிய தொழில் ஐயா? ஆமாம், பாரம்பரிய தொழில் மாதிரி நாட்டுப்படகு மீனவர்கள் பாரம்பரிய தொழில். மீன்பிடி தொழில் மூலம் கிடைக்கும் வருமானம் உங்கள் பிள்ளைகளின் கல்வி செலவிற்கு போதுமானதாக உள்ளது ஐயா? இப்போ வந்து மீன் வளம் கம்மியாக போனதுனால எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க கூட போதுமான வருமானங்கள் காணலாமா. அந்த அளவுக்கு படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை, வசதி குறைவாக இருக்குது. மீன்பிடி தொழில் எத்தனை வகைகள் உள்ளன ஐயா? மீன்பிடி தொழிலில் நாட்டுப்படகு மீன்பிடி தொழில் இருக்குது, கரவலை தொழில் இருக்குது, சுருக்குமடி தொழில் இருக்குது, இழுவலை தொழில் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு 4-5 வகையான தொழில்கள் இருக்குமா. மீன் பிடித்தலில் எத்தனை வகைகள் உள்ளன ஐயா? பிடித்தல் மீன் பிடித்தல் தான் இந்த நான் சொல்லக்கூடியது தான் இருக்குது. மீன் பிடித்தலில் இந்த வகைகள் வந்து நாட்டுப்படகு மீன் வகைகளில் வலை போட்டு பிடிக்கிற வகை ஒன்று, கரையை இருந்து கரவலை இழுத்து தொழில் பண்ணுறது ஒன்று, ரெண்டாவது லாஞ்சில் இழுத்து மீன் பிடிக்க இழுவலை தொழில் பார்க்குறது ஒன்று, சுருக்குமடிங்கிறது வந்து மீனை பார்த்து சுற்றி வளைஞ்சு பிடிக்கிற வகை ஒன்று. இப்படிப்பட்ட 3-4 வகையான மீன்பிடி தொழில். மீனவர்களுக்கான அரசு திட்டங்கள் பெற்றுள்ளீர்களா? அதன் மூலம் நீங்கள் அடைந்த பயன் என்ன ஐயா? நிறையா பெற்றுக்கம்மா. நாங்கள் வந்து கஷ்ட காலத்துகளில் இந்த லாஞ்சுகள் வத்தைகளில் தடை காலங்கள் இருக்குது. அந்த தடை காலங்களில் அரசு உதவி பண்ணுறாங்க. உதவி பண்ணுறது வந்து இந்த தடைக்காலம் 2 மாதம் போடுறதுனால 8000 ரூபா தடைக்கால நிவாரணம் கொடுக்குறாங்க. அந்த நிவாரணம் காணாதது எங்கள் குடும்பத்துகளுக்கு. கொஞ்சம் கூட்டி கொடுத்தா, அரசாங்கம் கொடுத்தா கொஞ்சம் பேருதவியாக இருக்கும். நாங்களும் எங்கள் பிள்ளைகளை படிக்கிற உதவி, எங்களுடைய செலவுக்கும் குடும்ப செலவை கொஞ்சம் பராமரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்மா. மழை காலங்களில் பேரிடர் காலங்களில் உங்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைமை என்ன? பாதுகாப்புக்கு எந்த விதமானதும் இப்போ கிடையாதுமா. இதை என்ன செய்யணும், அரசாங்கம் கொஞ்சம் எங்களுக்கு கருணை காட்டி ஒரு வலை பின்னும் தளம், ரெண்டாவது இருக்கிறதுக்கு அந்த பேரிடர் காலங்களில் இருக்கிறதுக்கு போய் தங்கக்கூடிய குடும்பங்கள் போய் தங்கக்கூடியதுக்கும் வசதி பண்ணி கொடுத்துச்சுன்னா ஒரு பேருதவியாக இருக்குமா அரசாங்கம். மீன் உற்பத்தி அதிகரிக்க என்ன வழிமுறைகளை கையாளலாம்? மீன் உற்பத்தி அதிகரிக்க வந்து முக்கியமாக வந்து இழுவலை தொழில்கள் அவ்வளவா இருக்கக்கூடாது. கடலில் இழுவலை தொழில்களில் குறைச்சிக்கிட்டோம்னா விடுவலை தொழில், அதாவது வலையை விட்டு மீன்பிடிப்பு தொழில் நடத்தினா மட்டும் அதில் வந்து மீன் மலம் பெருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இழுவலை தொழில்கள் பண்ணால் அது குஞ்சு முட்டை இதுகள்லாம் கருக்களை அழிக்கக்கூடியது. அதனால் அவ்வளோ கம்மியாக இருக்கும். கடல் நீர் மாசுபாடு மக்களின் செயல்கள் என்னென்னவெல்லாம் காரணம், அதை எப்படி தவிர்க்கலாம்? கடல் மாசுபடுறது வந்து மேலே கரையில் உள்ள சாக்கடை தண்ணி அது இதெல்லாம் வந்து கடலில் தான் கலக்குது. ரொம்ப அதுகளை என்ன செய்யணும், அரசாங்கம் கொஞ்சம் சுத்திகரிப்பு பண்ணி கடலில் விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுகளையெல்லாம் வெளியில் இருந்து வர்ற தண்ணி பூரா கடலில் பாயுது. அதில் இருந்து மாசுபடக்கூடியதான் சாஸ்தி. மீனவர்களால் மாசுபட சான்ஸே கிடையாதுமா. உங்கள் தொழிலை இன்னும் மேம்படுத்த அரசு செய்ய வேண்டும் என நினைக்கும் உங்கள் கோரிக்கைகள் சில கூறுகளை. நான் வந்து தொழில் இன்னைக்கு வரைக்கும் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் தொழில் பண்ணிக்கிட்டு சின்ன வத்தையில், நாட்டுப்படகு வத்தையில் வலிச்சு தான் தொழில் பண்ணுறேன். துடுப்பு போட்டு வலிச்சு தொழில் பண்ணுறேன். ஆனால் எனக்கு வயசாகிருச்சு. இந்த வயசுலேயும் நான் துடுப்பு போட்டு தொழில் பண்ண முடியலை. இப்படிப்பட்ட காலங்களில் என்ன செய்யணும், அரசாங்கம் இந்த நாட்டு படகுகளுக்கு ஒரு இன்ஜின்
மானியத்தில் கொடுத்து அதுக்கு உதவி பண்ணால் அது ஒரு பேர் உதவியாக இருக்கும். சிறு பிள்ளை முதலே தொழிலை செய்து வருகிறீர்களா ஐயா? ஆமாம். உங்கள் தொழிலை பற்றிய பெருமித வார்த்தையில் சில சொல்லுங்களேன் ஐயா. அம்மா, நாங்கள் விவசாய தொழில் 6 மாதத்துக்கு ஒரு நேரம் தான் தொழில் நடக்கும். அவங்களுக்கு வருமானம் வரும். எங்களுக்கு அப்படி இல்லை. தினம் வருமானத்தில் நாங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்ல விதமாக தொழில் நடந்துச்சு. நாங்கள் நல்ல விதமாக செழிம்பாக இருந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ காலம் ஆக ஆக மீன் வளர்ச்சி குறைஞ்சதுனால எங்களுக்கு மீன்பிடி குறைவாக இருக்குது. அதனால எங்களுக்கு இப்போ முன்னாடி இருந்த காலங்களை விட இப்போ கொஞ்சம் வசதியாக தான் இருக்கும். அரசாங்கத்தினுடைய உதவினால் அரசாங்கம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நாங்கள் ஓரளவு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் போதிய வருமானம் இல்லாததான் காரணம் ஒழிய எங்களுடைய வாழ்க்கை தரம் ஓரளவு உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒழிய குறையல. வாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி.